இணைந்திருந்தால் யோகத்தை அதிகம் தருவார். மேலும் சனிக்கு குரு கேது சமகிரகங்கள். சனியும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் இந்த பிறவியிலிருந்து விரக்தி அடைந்து முக்தியை நோக்கி பயணிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் இவர்களில் யாராவது ஒருவர் 12ஆம் வீட்டில் அமர்ந்து மற்றொரு கிரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் முக்தி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவர்களுக்கு லௌகீக வாழ்க்கை ஒத்து வராது. இருப்பினும் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு சந்திரன் சுக்கிரன் திசைகள் ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் லௌகீக வாழ்க்கையை அடைந்த பிறகு கேது அல்லது சனி திசை வரும் பொழுது முக்தி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் பகை கிரகங்களாகும். சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எங்கே சேர்க்கை பெற்று இருந்தாலும் உடலில் காயம், தழும்பு, ஒரு சிலருக்கு அடிதடி சண்டை பிரச்சனைகளால் காயம், தழும்பு ஏற்படும். சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போராட்டம் மிகுந்திருக்கும், சர்ச்சைகள் மிகுந்திருக்கும். பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சனி பகவானின் சாரம் பெற்ற நட்சத்திரங்கள். அதே போல ஒரு ஜாதகத்தில் சனி திசை நடைபெறுகிறது என்றால் எல்லோருக்கும் தேவையில்லாத அச்சம் ஏற்படுகிறது. உண்மையில் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் கேந்திர திரிகோணங்கள் மற்றும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருந்து திசை நடத்துவது மிகவும் சிறப்பு, யோகத்தை தரும். அதே போல சனி திசை நடக்கும் போது வேதகன் என்று கொடுக்கின்ற பலன்களை கெடுக்கக்கூடியவராக வரக்கூடியவர் செவ்வாய். சனி திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். போதகன் என்று சொல்லப்படக்கூடிய கொடுக்கின்ற பலனை கொடு என்று கூறுபவர் சந்திரன். சனி திசை சந்திர புத்தி அல்லது சந்திர திசை சனி புத்தியில் கொடுக்க வேண்டிய பலன்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பவர் சந்திரன். அடுத்து கொடுக்க வேண்டிய பலனை போதித்து கொடுப்பவர் சந்திரன் என்றாலும் அதை கொடுப்பதற்கு கர்த்தாவாக இருப்பவர் காரகன் குரு பகவான். குறிப்பாக திரிகோணஸ்தானங்களில் குருவோ சனியோ அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தப்பட்டு இருந்தால் சாஸ்திரம் சம்பிரதாயம் விஷயத்தில் முற்போக்கான, சிந்திக்கக்கூடிய, பகுத்து அறியக்கூடிய சாஸ்திர ஞானத்தை ஜாதகருக்கு தருவார்கள். பாசகன் என்ற விதத்தில் சனி திசையில் யோகங்கள் அதிகம் கிட்டும். காரகத்துவ ரீதியில் சனி பகவான் கரு நீளத்திற்கு காரகம் வைக்கக்கூடியவர். எல்லாரும் கருப்புன்னு நினைக்கிறாங்க. கருப்பு நிறத்திற்கு ராகு பகவான். அதே மாதிரி ஒருத்தர் அவருடைய வினை பயனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவானின் அருட்கடாட்சம் தேவை. ஏனென்றால் ஆயுள் காரகனும் 8ஆம் பாவகத்திற்கு காரகம் வைக்கக்கூடியவரும் சனி பகவான். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் மட்டுமே அவரால் அந்த ஜென்மத்தில் அவருக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை அனுபவிக்க இயலும். 8ஆம் பாவகத்தை சனி அல்லது குரு பகவான் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவருக்கு ஓரளவு ஆயுள் பலம் உண்டு. மேலும் தானியங்களில் கருப்பு எள்ளு மற்றும் கடுகு இவற்றிற்கு சனி பகவான் காரகம் வைக்கக்கூடியவர். மேலும் அச்ச உணர்வு, இதற்கு அதாவது பயம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் சனி பகவான் தான்
காரகம் வைக்கக்கூடியவர். அதாவது அடுத்தவங்களை பயமுறுத்துறதா இருந்தாலும், ஜாதகர் பயப்படுறதா இருந்தாலும் சனி பகவான் தான் காரகம் வைக்கக்கூடியவர். ஆனா மிரட்டி மீன் பிடிக்கிறவர் வந்து ராகு பகவான், அது வேற விஷயம். அதே மாதிரி கற்கள் விஷயத்தில் கருநீலம், கனிமத்தில் இரும்பு சனி பகவானுக்கு உரியது. இப்போ ஆயுள் பலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம்னாலும் கூட சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது, நட்பு பெற்று இருப்பது, குரு பார்வை பெற்று இருப்பது, உச்ச வீட்டில் வக்கிரம் அஸ்தங்கம் அடையாமல் இருப்பது, ஆயுள் பலம் உண்டு. மேலும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் ஆயுள் பலம் உண்டு. அடுத்து களவு, என்னோட பொருள் காணாம போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு, அந்த திருட்டு சம்பந்தப்படுறதுக்கு 2-3 கிரகங்கள் உண்டு. சந்திரனுடன் ராகு கேது சம்பந்தப்பட்டாலும், சனி 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் சந்திரனை சம்பந்தப்பட்டு இருந்தால் களவு போவதற்கு அல்லது களவு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டு இருந்தால் களவு தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். அடுத்து சனி என்றாலே தொழிலாளி, அடிமை, வேலையாள் என்பதற்கு காரகம் வகிக்கக்கூடியவர். லக்னம் மற்றும் 2ஆம் இடம் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலோ அல்லது 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலோ அடிமை தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தாலும், அவரை சனி தொடர்பு கொண்டாலும், அல்லது லக்னத்தில் சனி இருந்து லக்னாதிபதி 6, 8, 12 ஸ்தானங்களில் இருந்தாலும் ஜாதகர் பிறருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். தொழிலாளரா இருக்கணும் அப்படின்னா 6ஆம் இடத்தை சனி சம்பந்தப்பட்டால் ஜாதகர் தொழிலாளியாக இருப்பார். ஏன்னா 6ஆம் இடம் தான் சர்வீஸ், இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறது, சேவை செய்யறது. சிறைப்படுதல், சனி 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதியை கேந்திர ஸ்தானங்களில் தொடர்பு பெற்றால் சிறைப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வீண் சர்ச்சை. இந்த சந்திரனுடன் சனி சேர்ந்திருந்தாலே என்ன சொல்றோம்? புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த விருச்சிகம், கடகம், சிம்மம், மேசம் இந்த ராசிகள்ல சந்திரனை சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் சர்ச்சைகள் எப்போதும் அவர்களுக்கு உண்டு. இவர்கள் கேந்திர திரிகோணாதிபதிகளாக அமர்ந்து சம்பந்தப்பட்டால் நல்ல விதத்தில் சர்ச்சைகள் உண்டு. அதாவது இப்போ ஒரு பட்டிமன்றம் நடக்கும், ஒரு விவாத கருத்தரங்கம் நடக்குதுன்னா எதிர்கருத்து சொல்ற மாதிரி. ஆனால் ஏனைய 6, 8, 12 இடங்கள்ல இந்த சந்திரன் சனி சம்பந்தப்பட்டு அல்லது சூரியன் சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் வீண் சர்ச்சைகள், அவதூறு, இவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான், அந்த பொண்ணை பார்த்தா, இந்த பொம்பளைகிட்ட பேசினா, இவங்க கிட்ட பொருளை பேசுறான்னு தேவையில்லாம இவங்க மேல வந்து புகார் வரும். இதுதான் கிரகம் செய்யற வேலை. தான் பாட்டுக்கு இருந்தாலும் ஒரு வாய்ப்பாட்டை நிறுத்தாதும்பாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி சனியுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தாலும், சனியுடன் ராகு சேர்க்கை பெற்று இருந்தாலும் வீண் சர்ச்சைகள் உண்டு. இவங்க ஒரு கண்ணோட்டத்துல இயங்கிட்டு இருப்பாங்க, ஆனா எதிரில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள்
வேறுவித கண்ணோட்டத்தில் தவறாக புரிந்து கொண்டு தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. நிறைய பேர்த்த வந்து நம்ம எத்தனை வருஷம் கூட பிறந்தவங்க பெற்றவங்களையே புரிஞ்சுக்க முடியாது. அதான் உண்மை. யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜோதிடர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பழக்கத்தால உண்மையிலுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா விருப்பு வெறுப்போடைய பழகக்கூடியவங்க சாதாரண மனிதர்கள். அவங்களுக்கு கேதுனா என்னன்னு தெரியாது, சனினா என்னன்னு தெரியாது. இந்த 2 கிரகம் தான் பிறவியை வந்து முடிச்சு கட்டி நம்மளை முக்தி அடைய வைக்கக்கூடியது. ஜோதிடர்களே நிறைய பேர் கேதுவை படிக்கிறது இல்லை. சுக்கிரன் ராகு குரு தான் அவங்களுக்கு தேவை. பணம் வேணும், போகம் வேணும், ஆடம்பரமா இருக்கிறவங்களை பார்த்து ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்குன்னு என்னைய கேட்காதீங்க, நான் டெக்ஸ்டைல் இருந்து வந்ததுதான், அதனாலதான் ராகு. ஏன்னா நான் எப்படி வேணாலும் இருப்பேங்கிறதுக்கு தான் ராகுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பல நேரங்கள்ல தீக்ஷா குரு, சில நேரங்கள்ல சிக்ஷா குரு. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம். சௌபாகியா புன்னகையை உள்ள வாங்கிக்கிட்டேன். முதுமை வயதான தோற்றத்திற்கு காரகம் வைக்கக்கூடியவர் சனி பகவான். ஆறுமுகையா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? அதாவது லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் இவற்றில் சனி பகவான் இருந்தால் முதுமை தோற்றம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. உடனே கேட்கலாம், என் ஜாதகத்துல அப்படி இருக்கு, நான் அப்படி இல்லையே அப்படின்ட்டு. ஆமா, விதின்னு இருந்தா விதி விலக்குண்டு. நம்ம ஒரு தனித்தன்மையா அதுதானே சொல்லுவேன்ல. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் லக்னங்களில் சனி இருந்தால் முதுமைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க சனி பலம் பெறுகிறார். நட்பு வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடு. ஆனால் கடகம், சிம்மம், மேசம், விருச்சிக லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் முதுமை தோற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த வீடுகள்ல இருந்து சனி சம்பந்தப்பட்டு இருந்தாலும் சந்திரன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் முதுமை தோற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கேது சம்பந்தப்பட்டு இருந்தாலும் முதுமை தோற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த முரண்பாடு, அந்த விரக்தி ஏற்படணும்னா ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கணும். அப்போ ஒரு லக்னத்துல அல்லது லக்னத்திலேயே கேது இருந்து கூட சனி பகவான் பார்வை செலுத்தினா கூட அவங்க முதுமை தோற்றம் ஏற்படும். அந்த வயசுல இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் முதுமையா இருக்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால ஒரு விரக்தி ஏற்பட்டு போதும் இந்த பிறவி, அவங்கள பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆளாவாங்க. அடுத்து மந்த புத்தி. மந்தன்னு சொல்றதுக்கு எல்லாருமே மந்த புத்திங்கிறதுக்கு சனியை தான் சொல்றாங்க. உண்மையிலேயே அவருடைய மனைவி வந்து மந்தான்ட்டு ஒரு கந்தர்வ பெண், அழகு மிகுந்தவர் அவங்க. சரி, இந்த மந்த புத்தி அப்படின்னா லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் சனி இருப்பது, அதுவும் பகை, நீசம், அஸ்தங்கம் பெற்று இருந்தால் மந்த புத்தியுடன் இருப்பார். ஆனா அதுல ஆட்சி உச்ச வீடு நீங்களாக, ஏனைய வீடுகளில் மந்த புத்தி உண்டு. இருப்பினும் அனுபவத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்து அதற்கு 9ஆம் இடமாகிய தனுசு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் மந்த புத்தி ஏற்படுவதல்ல, மாறாக சாஸ்திர ஞானம் மிகுந்தவராக, அதிலும் முரண்பாடும் வீண் சர்ச்சைகளும் மிகுந்தவராக இருப்பார். அதாவது ஒரு ஆன்மீக ஜோதிட கூட்டத்திலேயே போயிட்டு ஜோதிட கருத்து 2 சொல்லுவாங்க, அவங்களே முரண்பாடா கேள்வி கேட்டு பகுத்தறிவுங்கிற பேர்ல நாத்திக மாதிரி பேசுவாங்க. அந்த முரண்பாடு தன்மையும் உண்டு. அதுலயும் இந்த லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்டு இருந்தால் மந்த புத்தி உண்டு. அடுத்து கிழிந்த ஆடை. ஆமா, கிழிந்த ஆடை யார் போட்டிருப்பான்? பிச்சைக்காரன் தான் போட்டிருப்பான். ஆனா இன்னைக்கு ஃபேஷன்ங்கிற பேர்ல இளவட்டு பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த லக்னத்திலேயோ
4ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ சனி, கேந்திரத்துல சனி இருந்தா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்லா இருக்கிற துணியை போடலாம். நான் டெக்ஸ்டைல்ல தான் இருக்கேன். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் சராசரி 600 ரூபா. இந்த கிழிச்ச மாதிரி கிழிஞ்ச பேண்ட், அதுவும் என்னமோ அந்த முட்டிக்காலுக்கிட்டே கிழிச்சு இருக்குது. அது ஃபேஷனாமா. கிழிக்காம இருந்தா கூட ஒரு 2 வருஷம் தாங்க, கிழிச்சா 6 மாசம் தான் தாங்க. அந்த பேண்ட் 1000 ரூபாயா. கேட்டா இந்த நேம் ஆஃப் த ஃபேஷன் தே ஆர் வேரிங் வித் மோர் காமெடி சென்ஸ். வாட் கேன் வி டு? அதாவது நாகரிகங்கிற பேர்ல கோமாளித்தனமா அப்படி கிழிச்ச துணியை போட்டுக்கிறாங்கன்னு சொல்றேன். அடுத்து அழுக்கு. இந்த குளிக்காம அழுக்கு விட்டுறான் பாருங்க, அவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துல 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டிருக்கும். அதான் அவனுக்கு குளிக்கணும்னே தோணாது. அதே மாதிரி பகை பெற்று சந்திரனுடன், ஏன்னா சந்திரன் தான் சரீர காரகன் அவனால. அடுத்து மிக முக்கியமான கருத்து, கடின உழைப்புக்கும் சனிதான் காரகம், சோம்பேறித்தனத்துக்கும் சனிதான் காரகம். சனி சந்திரன் சம்பந்தப்பட்டு இருந்தாலே கொஞ்சம் சோம்பேறித்தனம் கண்டிப்பா உண்டு. சனி கேது, சனி சூரியன் சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தாலும் சோம்பேறித்தனம் உண்டு. லக்னத்தில் சனி இருந்தாலே சில விஷயங்கள்ல தேவையில்லாத சோம்பேறித்தனம் இருக்கும். கஞ்சத்தனம். 12ஆம் வீட்டில் அஷ்டவர்க்க பரல்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்து சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் ஜாதகன் கஞ்சனாக இருப்பார். ஏன்னா இதெல்லாம் அனுபவத்துல சொல்றது. 12ஆம் வீட்டின் பரல் 24 பரல்களுக்கு குறைவாக இருந்து சனி பகவான் இருந்தாலோ பார்வை பெற்றாலோ ஜாதகன் சிக்கனம் என்ற பெயரில் கஞ்சனாக இருப்பார். அடுத்து கள்ளத்தனம். 4ஆம் வீட்டில் சனி இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதியுடன் சனி சம்பந்தப்பட்டு 6, 8, 12ஆம் வீடுகளில் இருந்தாலோ கள்ளத்தனம் உண்டு. அடுத்து இந்த தேசாந்திரியா ஊர் சுத்துறது. சனி பகவான் 3, 7, 10, 11, 12ஆம் வீடுகளில் சம்பந்தப்பட்டால் காரண காரியம் இல்லாமே ஊர் சுத்துவாங்க. ஒருத்தர் கூப்பிட்டாங்க, போனேன், ஆனா என்னமோ தோணுச்சு போனேன் அப்படிம்பாங்க. 12ங்கிறது காரண காரியமே இல்லாம போறது, சொல்லாம கொள்ளாம போறது. 3ங்கிறது அப்பப்ப திடீர்னு போயிட்டு வர்றது. 10ங்கிறது வேலை விஷயமா போயிட்டு வர்றது. 7 அப்படிங்கிறது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட இல்ல உறவினர்கள் சம்பந்தப்பட்டு தொழில் கூட்டாளி சம்பந்தப்பட்டு ஊர் சுத்துறது. கேளிக்கை சுற்றுலாவுக்கும் அந்த 7ஆம் இடம் 4ஆம் இடம் சனி சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த ஊர் சுத்துறது. ஞாபக மறதி. ஞாபக மறதி அவசியம் தேவை. ஆனா முக்கியமானதையும் சில நேரம் மறந்துடுறோம். உதவி செஞ்சவங்களையும் மறந்துடுறோம். உபத்திரம் செஞ்சவங்களை மறந்துட்டு நல்லது, இன்னும் கொஞ்சம் இளமையா இருக்கலாம். நான்லாம் உபத்திரம் செஞ்சவங்களையும் மறந்துடுறேன். அதனாலதான் கொஞ்சம் ஏதோ யாரு அண்ணாதுரை ஐயா கேட்டீங்களா? இல்ல கோவிந்தராஜ் ஐயா, எப்ப சார் எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா ஜாலியா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்கள நம்ம மறந்துடுறோம், ஒதுக்கிடணும். அது என்னமோ மாசத்துக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி நம்ம டிக் அடிக்கிறோம். இனி இவன் பக்கம் நம்ம தலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ல இருந்து அவங்க பேப்பரை அந்த பக்கத்தை கிழிச்சிடறோம். வேற என்ன பண்றது? நடுவில் ஒரு பக்கத்தை காணவில்லைன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன் நீங்களும் ஃபாலோ பண்ண போறீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களா? மந்திர புன்னகையில போக்குவீங்க. அடுத்து அலட்சியம். ஞாபக மறதிக்கு ஸ்தானம் சொல்லிட்டேனா? என்ன ஸ்தானம் சொன்னேன் கேட்கணும்ல. நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன்ல. சார்
ஏதோ உதாரணம் சொன்னீங்க, ஆனா பாயிண்ட் சொல்ல கேட்கணும்ல. ஆகும் ஐயா, நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, கேட்கணும். லக்னத்திலோ 5ஆம் இடத்திலோ சனி பகை நீசம் பெற்று இருந்தால் ஞாபக மறதி உண்டு. அடுத்து அலட்சியம். அலட்சியம்னா என்னங்க ஐயா? அண்ணாதுரை ஐயா, லட்சியம் தெரியும். அங்க நான் போகணும், மாசத்துல என்னோட வீடியோ 10 சேனல்ல வரணும். போயிட்டாரா? அவருக்காக தான் அந்த டைலாக் சொன்னேன். அப்படி ஒரு லட்சியம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் சொல்லிட்டு காணாம போயிடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு லட்சியம். காணாம போயிடணுங்கிறது ஒரு லட்சியமா வச்சிருக்கேன். அது வேற. ஏன் ஆசை எனக்கு இல்ல, அது நீங்க பேச வரும் போது சொல்லுங்க. ஆமா, கருத்து சுதந்திரம். பூச நட்சத்திரம் வந்து ராகுவோட டிஎன்ஏ, ராகுவோட எனர்ஜி வாங்குது. அப்போ ராகுனா என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடியது. இது வந்து அப்படிதான் சொல்லும், நான் முடிச்சிருவேன், ஆரம்பிச்சு விடுவேன் அப்படின்னு. இதோட ஆமா, ஆனா இது வந்து பிரம்மாண்டமா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதான் பூசம். பூசாமே குருவோட நட்சத்திரம் தானே சார். இந்த பிரம்மாண்டம் சொல்லி ஊசு பேத்தி நம்மள ரணகலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு 7-8 வருஷமா. அது என்னமோ வரவங்க போறவங்க எல்லாம் அவருக்கு என்னப்பா, என்னது முருங்கமல்லி என்ன சொல்லுவாரு, ராஜா விட்டு கண்ணுட்டி. அவரு கோவிந்தராஜ் என்ன சொல்லுவாரு, அவரு என்றும் இளமையானவர் மார்க்கண்டேயன். நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? பிரமாதம். ஆனா எனக்கு உண்மையில் பாத்தீங்கன்னா, நான் கேது திசையை சந்திச்சு வந்தேன் 7 வருஷம். நிறைய உறவு முறைகள் இருந்து நான் வந்து அத படிப்பினை அதுல வந்து உள்ள நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அமானுஷிய விஷயம் வரைக்கும் நான் சந்திச்சாச்சு. அதனால வந்து எனக்கு முன்னோர்கள் பின்னோர்கள் யாரும் ஜோதிட துறையில இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சதை பதிவு பண்ணிட்டு போயிடுங்கிறதுல ஒரு லட்சியத்தோட இருக்கேன். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். அலட்சியம். ஒருத்தவங்க அக்கறையோட நீங்க ஒரு கருத்து நல்லதை சொல்றீங்க, அத போய் என்ன கேட்கறது அப்படின்னு அலட்சியப்படுத்தல, இக்னோர் பண்றல, அதுக்கும் சனிதான் காரணம். சந்திரனை குரு பார்க்காமல் சகட தோஷத்தில் அமர்ந்து அந்த சந்திரனையோ குருவையோ சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் இந்த அலட்சிய மனப்பான்மை உண்டு. ஒண்ணு. சனியுடன் ராகு, சூரியன், சந்திரன் எங்கே சம்பந்தப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அடுத்தவங்க சில விஷயத்துல வந்து அலட்சியப்படுத்திடுவாங்க. ஒரு விதத்துல நல்லது அலட்சியப்படுத்துறது. நீங்க என்ன வந்து வீண் புகார் சொல்றீங்க, ஏதாவது ஒரு வதந்தி சொல்றீங்க. ஏன்னா ஜோதிடர்கள் மத்தியில பேசுற வதந்தி வேற எந்த துறையில இல்லை. சினிமா மிஞ்சிட்டாங்க ஜோதிடர். உண்மையா இல்லையா? ஐயோ சாமி. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் சனி சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது அந்த சந்திரனை குரு பார்க்காம இருக்கும். சனி 1 நாளில் பகை நீசம் பெற்று அல்லது அஸ்தங்கம் பெற்று இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அலட்சிய மனப்பான்மை. அடுத்து கெட்ட பேர். கெட்ட பேர்னா என்ன? அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? வந்து அவமானம், நம்மளோட மதிப்பு குறையுது. அப்ப 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் சனி பகை நீசத்தோடு சம்பந்தப்படுவது. சந்திரன் சனி, சனி ராகு சம்பந்தப்பட்டு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் கெட்ட பெயர் ஏற்படும். அதுக்குன்னு கேட்டீங்க, குரு பார்த்திருந்துமே எனக்கு கெட்ட பெயர் ஏற்படுது அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அப்ப இப்பதான் சொன்னோம் அலட்சியம். அந்த மாதிரி விஷயத்த அலட்சியப்படுத்திட்டு போயிடணும். நம்ம மனசாட்சிக்கு தப்பு செய்யல அப்படிங்கும் போது நம்ம அதை அலட்சியப்படுத்திட்டு போறதுதான் நல்லது. அடுத்து எலும்பு தேய்மானம். ஏன்னா எலும்புக்கு காரகன் சனி. சனி 4ஆம் வீட்டில் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்று இருந்தாலோ அல்லது 6ஆம் அதிபதி தொடர்பு பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ எலும்பு தேய்மானம் ஏற்படும். 4ஆம் அதிபதி பகை நீசம் பெற்று 6, 8, 12ஆம் வீடுகளில் அமர்ந்து சனி சம்பந்தப்பட்டு இருந்தாலும் எலும்பு தேய்மானம் உண்டு. இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜில வர முக்கியமான பாயிண்ட். அடுத்து பழிவாங்கும் குணம். இப்பதான் இங்க புணர்ப்பு தோஷம் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு தான் முதல் தரமா என்ன நல்லதோ கெட்டதோ அதை பார்க்க மாட்டாங்க. நம்மள ஒருத்தன் சொல்லிட்டாலே அவனை பழி வாங்கிடணும் அப்படின்ட்டு.
சந்திரன் சனி, சனி ராகு, சனி செவ்வாய், இவங்க லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தில் இருந்தால் பழிவாங்கும் குணம் உண்டு. தந்தை மகன் கருத்து வேறுபாடு. 9ல் சனி நின்று 9ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டு. 9ல் சூரியன் நின்று சனி சம்பந்தப்பட்டாலும் தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டு. என்ன காரணம்? காரகோ பாவனாசிங்கிற சித்தாந்தப்படி 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு இருந்தால் தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டு. அடுத்து சூரியன் சனி லக்னம் 3ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடங்களில் இருந்தாலும் தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டு. என்ன மைனஸாவே போகுது, சனியை பத்தி பிளஸ்ஸே காணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீதிக்கு காரகன் நீதிமான் சனி பகவான். அதனாலதான் துலாம் தராசு வீட்டுல ஒரு உச்சம். எத்தனை பேர் எதிரில் நின்றாலும் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டில் சனி. ஒரு படை வந்தாலும் நான் இறக்க நேர்ந்தாலும் நீதி நீதியே, தர்மம் தர்மமேன்னு சொல்றவர் அங்க சனி. கேந்திர திரிகோணங்களில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நீதியை மதிக்கக்கூடியவராக இருப்பார். இதுல முதல் தரமா திரிகோணத்தில் சனி பகவான் அமர்ந்து குரு பார்வை பெற்று இருந்தால் நீதி மானாகவே விளக்குவார். அவர் நீதி தவறி நடக்க மாட்டார். அடுத்து 5, 9ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்து சனி பகவானை சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த நீதி மூலமாகவே தண்டிக்கப்படக்கூடிய அமைப்பும் ஜாதகருக்கு உண்டு. அடுத்து மிக முக்கியமா ஒண்ணு, திருமண வாழ்க்கையில 10 பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தை வாய்ப்பாடு மாதிரி தான் பாக்குறீங்க. கிரக சேர்க்கை யாருமே எடுக்கிறது இல்ல. லக்ன ரீதியான விஷயத்தை 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் 2ஆம் பாவகத்தை மிக முக்கியமா எடுக்கணும், அதை பாக்குறது இல்ல. நவாம்ச லக்னம் தான் திருமண வாழ்க்கை, அதை பாக்குறது இல்ல. இப்போ எப்பவுமே சுக்கிரன் 7ஆம் அதிபதி நவாம்ச லக்னம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படையிலேயே ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்புறம் எங்க இருந்து திருமண வாழ்க்கை வரும்? அழித்தன்மை. அப்போ ஆண் அழியது பெண் அழியது அண்ணாதுரையா? ஆண் அழியாறு பெண் அழியாறு? சரி, அப்புறமேல் சொல்லணும். சரி, வயது முதிர்ந்த அழியாறு, இளம் அழியாறு? கரெக்ட். இளம் அழி புதன் சனி. சனி பகவானை பத்தி பேசுற. அப்புறம் ரைட், புதன் வீட்டில் சனி புதன் சேர்க்கை பெற்று இருந்தாலும், சனி கேது சேர்க்கை பெற்று இருந்தாலும், புதன் கேது சேர்க்கை பெற்று சனி பார்த்திருந்தாலும், சனி வீட்டில் இதே மாதிரி சனி புதன் சம்பந்தப்பட்டிருந்தாலும், புதன் கேது சேர்க்கை பெற்று சனி பார்த்திருந்தாலும் அழித்தன்மை உண்டு. 3, 7, 8 இடங்களில் இதெல்லாம் 25 வருஷ அனுபவத்தை காரகத்தோன்னு சும்மா அழித்தன்மைக்கு காரகம் சனி அப்படின்ட்டு போயிடுவாங்க. என் அனுபவத்துல காம்பினேஷன் இதெல்லாம் அப்படியே ஒரு மூட்டை எல்லை ஆட்டி எப்படி ஒரு கேனு எண்ணெயா கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன். வாங்குறவங்க வாங்கி பயன்படுத்துறவங்க பயன்படுத்திங்க. இந்த அழித்தன்மை 3ஆம் இடம் மிக மிக முக்கிய ஸ்தானம். அதற்கு அடுத்து 7, 8ஆம் இடமும் முக்கியம். ஏன்னா 8ங்கிறது பிறப்புறுப்பு, உடலுறவு கொள்வதற்கான முக்கிய விஷயம். 3ஆம் இடம் தான் அந்த போகம். அதனாலதான் இந்த ரெண்டுமே 1க்கு 1 6, 8ஆவே வச்சாங்க. இதுல சனி பகவான் இந்த 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில்
3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி கேது, சனி புதன் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்று அல்லது குரூர சஷ்டியாம்சம். சார் பகை நீசம் இல்லைன்னாலும் ஒரு சில அரவாணிகளை பார்த்தோம் சார், அவங்க ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குரூர சஷ்டியாம்சத்துல இருப்பாங்க. சஷ்டியாம்சங்கிறது வந்து ஒரு 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியை 60ஆ பிரிச்சு போறது. அடுத்தது தடை தாமதம். ஒரு விஷயத்துக்கு போறோம், உடனே தடுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரகம் வகிக்கக்கூடியவர் சனி. லக்னாதிபதி 8ல் இருந்தாலோ அல்லது 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்து சனி தொடர்பு பெற்றால் சிங்கிள் டைம்ல அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. அவங்க வந்து சென்டிமெண்ட் பார்க்க கூடாது. 1க்கு 3 முறையில கஜினி முகமது மாதிரி 17 தடவை முயற்சி செஞ்சாலும் செய்யலாம். ஆனா அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது what we have to say them, never give up, never give up, never give up னு சொல்லுவோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் சொல்ல வேண்டியது யாருக்கு? ஜோதிட ரீதியா லக்னாதிபதி 8ல் இருந்தாலோ அல்லது 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ சனி சம்பந்தப்பட்டு இருந்தால் தடை தாமதம் உண்டு. அடுத்து துன்பம் துயரம். துயரத்திற்கு காரகன், துன்பத்திற்கு காரகன் சனி. ஏன்னா கர்மா, நீ இன்னதை செஞ்சதுக்கு இன்னதை காமிக்க போறாரு. எந்த பாவகத்தில் சனி இருக்காரோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க துன்பத்தை அனுபவிக்க போறீங்க. எந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அந்த கிரக காரகம் சம்பந்தப்பட்ட உறவால் நீங்க துன்பம் துயரம் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். 4ஆம் இடத்தில் சனி இருந்தா அவன் ஏன் உள்ளுக்குள்ளார நிறைய விஷயத்தை மறைச்சு கைமைத்தனத்தோட வெளியே கொஞ்சமா சொல்றான்? தன் தாயாரை பத்தியோ தன் சுகத்தை பத்தியோ உண்மை தெரிஞ்சும் வெளியே சொல்ல முடியாத ஒரு துன்பத்துக்கு ஆளாவறதுனால அவனால வெளியே வெளிப்படையா பேச முடியல. அதுதான் ஈன பிறவிகளோட சம்பந்தம். தப்பா இருக்கு, சும்மா பாக்குறேன். சந்திரன் சனி, சூரியன் சனி, ராகு சனி சம்பந்தப்பட்டு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் ஈன நபர்களோட தொடர்பு ஏற்பட்டு சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். இப்ப போலீஸா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், எல்லா ஹை போஸ்ட் வேல்யூபிள் போஸ்டும் பார்த்தா அவங்க ஈன பிறவிகளை சம்பந்தப்படுற மாதிரியே இருக்கும். காம்பினேஷன் எப்படி? நான் ஒவ்வொரு தடவை இந்த மருத்துவர் நோயாளி, போலீஸ் குற்றவாளி, இந்த அந்த குற்றவாளிக்கும் குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கற பாத்தீங்கன்னா காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அந்த 80% ஒரே மாதிரி இருக்கும். குருவோ 9ஆம் அதிபதியோ சம்பந்தப்பட்டிருந்தா தான் இவங்க வந்து கிரேடு ஜாஸ்தி. இவங்க வந்து குரூர சஷ்டியாம்சத்துல இருக்கும் அந்த குற்றவாளிக்கு. அதனாலதான் 2 பேரும் அண்டர் ஒன் ரூஃப். அந்த குற்றவாளிய அந்த நீதிமன்றத்துல இருப்பாரு, குற்றவாளி தண்டனை நீதிபதியும் அங்கதான் இருப்பாரு. 2 பேருமே அந்த நீதிமன்றத்திலேயே தான் இருப்பாங்க. ஆமா, அதுவும் உண்டு. அடுத்தவங்கள் குற்றத்தை என்ன எதுன்னு சீர்தூக்கி பார்த்து அந்த குற்றத்தை களைவதற்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க. அது காலம் கடந்து, இப்ப கிருஷ்ணனை எடுத்துங்க, ஏன் பெரிய பெரிய ஆளுங்களை எடுங்க, வாழ்ந்த காலத்தில் அவங்க சந்தித்த போராட்டம், அவமானம், துன்பம், துயரம் அதிகம். அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி அவங்கள வந்து மகானாகவும் தெய்வமாகவும் வழிபட ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத உண்மை. கிருஷ்ணனும் துரியோதனும் யாரு சம்பந்திங்க, ஆனா 2 பேர்த்துக்கும் பிடிக்காது இல்லையா? ஒருத்தரோட மரணத்துக்கு இன்னொருத்தர் காரணமா இருந்தாரு, அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஏன்னா சனியின் தன்மைகள்ல வரக்கூடியவர் காந்தார இளவரசன் சகுனி மட்டுமல்ல, துரியோதனும் அந்த கேட்டர்ல வருவார். அடுத்து கலப்பு மனம். 5, 7, 9ஆம் இடங்களில் சனி பகவான் அமர்ந்து சந்திரன் அல்லது 5, 7, 9ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டு இருந்தால் கலப்பு மனம் ஏற்படும். சரி, கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த சொற்பொழிவாளர்களுக்கு அண்ணாத்துறை இது பண்ணும் போதே புரிஞ்சுட்டேன். அடுத்தவங்களுக்கு வழிவிடணும். ஏன்னா மதியத்திற்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கு. கேள்விகள்லாம் தயார் பண்ணிட்டு இந்த டீ பிரேக்ல என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துட்டு பதில் சொல்றேன். அப்புறம் ஆஃப்டர் லஞ்ச் வந்து பட்டிமன்றம் இருக்கு.
மகளிர் சிங்கம், சிம்மநாயகி அம்மா, இன்னும் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. குரு கனிமொழி அம்மா எல்லாம். போக்கஸ் லைட்ல சரியா தெரியல, பலபலன்னு உங்களோட ஹெட் மட்டும் தான் மின்னுச்சு. அதனால இனி தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக என்னுடைய சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி. மேலும் அடியேனின் புத்தகம்லாம் கடந்த வருடம் மட்டும் 8 புத்தகங்கள், ஜோதிட புத்தகங்கள் எழுதி வெளியிட்டு இருக்கிறேன். முதல் புத்தகம் ஜாதக சந்திரிகா எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள். அடுத்து இரண்டாவது புத்தகம் ஜாதக முத்துமாலை எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 2. மூன்றாவது புத்தகம் ஜாதக சந்தனம் எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 3. நான்காவது புத்தகம் ஜாதக கோமேதகம் எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 4. ஐந்தாவது புத்தகம் ஜாதக மரகதம் எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 5. ஆறாவது புத்தகம் ஜாதக மோகனம் எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 6. முத்துப்பாண்டி ஐயா, இந்த ஜாதக மோகனம் நூல் பொருளடக்க சிறப்பம்சம் நவம்பர் 20ஆம் தேதியே ஆன்லைன் டிவில கொடுத்துட்டோம். அது ஐயா கூடிய சீக்கிரம். ஐயா முத்துப்பாண்டி ஐயா, கட்டவரல் பிளீஸ். இல்ல, நீங்க கட்டவரல் இப்படி காமிச்சிங்கன்னா போதும், காமிச்சிருங்க. அப்பா நான் உச்சி கொழுந்துட்டேன். ஓகே, அது வந்துடும். 7வது புத்தகம் ஜாதக வைடூரியம் எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 7. 8வது புத்தகம் ஜாதக நீலாம்பரி எனும் ஜோதிடரின் நடைமுறை அனுபவங்கள் பாகம் 8ங்க. விருப்பப்பட்ட அன்பர்கள் அடியேனின் கூகுள் பே, போன்பே எண் 9629159717, அதாவது 96 29 15 97 17 என்ற வாட்ஸ்அப் எண்ணும் அதுதான். கூகுள் பே, போன்பே எண்ணும் அதுதான். இந்த எண்ணுக்கு நீங்க உங்களோட விவரம், விலாசத்தை அனுப்பி ஒவ்வொரு புத்தகமும் தலா 285 ரூபாய். கொரியர் செலவு 50 ரூபாய் அதிகம். அதனால வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஜோதிட கருத்துக்களை உள்வாங்கி பகிர வேண்டும். மாதம் நமது கருத்தரங்கத்திற்கு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன் உங்கள் ராகு வாழ்க ரமேஷ்குமார், ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட பரிபாலனம்.